आदरणीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के मार्गदर्शन में काशी तमिल संगमम का यह चतुर्थ संस्करण का आयोजन एक भारत श्रेष्ठ भारत के उस संकल्प को सुदृढ़ करने वाला और जीवंत बनाने वाला है, जो प्रधानमंत्री जी ने आजादी के अमृत महोत्सव वर्ष के अवसर पर देशवासियों को दिया था। மூவுலகெங்கிலும் அழகானது மோட்சமளிப்பது பகவான் சிவனுடைய நகரம் என போற்றப்படுவது ஆனந்த வனம், கல்வி கேள்விகள் அனைத்தின் தலைநகரம் என்று உயர்வாக பேசப்படுவது, முக்தி அளிக்கும் இந்த காசியிலே தமிழ் கார்த்திகை மாதத்தின் இந்த புனிதமான காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் காசி தமிழ் சங்கமத்திலே ராமேஸ்வரத்தின் மண்ணின் மைந்தியர்களான தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவரையும் நான் இதயபூர்வமாக வரவேற்கிறேன். மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் காசி தமிழ் சங்கமத்தின் 4ஆம் பதிப்பின் இந்த ஏற்பாடு சுதந்திரத்தின் அமுத காலத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான ஒரு உயிர்ப்புடைய அடையாளமாக ஆகியிருக்கிறது. काशी और तमिल के पुराने संबंध के केंद्र में भगवान शिव हैं। इस संबंध सेतु को आदि शंकराचार्य जी ने भारत के चारों कोनों में पवित्र पीठ स्थापित कर आगे बढ़ाया। காசிக்கும் தமிழுக்கும் இடையிலான பண்டைய உறவுகளின் மையக்கரு சாட்சாத் பகவான் சிவனார்தான். இந்த உறவு பாலத்தை வலுப்படுத்தும் வகையிலே ஆதிகுரு சங்கராச்சாரிய சுவாமிகள் பாரதத்தின் 4 மூலைகளிலுமே பவித்திரமான 4 பீட்டங்களை நிறுவி முன்னெடுத்துச் சென்றார். उत्तर प्रदेश में आपका यह प्रवास काशी की शिव भक्ति, प्रयागराज का पवित्र संगम और अयोध्या में धर्म ध्वजा आरोहण के उपरांत प्रभु श्री राम का दिव्य दर्शन अद्वितीय आध्यात्मिक सौभाग्य प्रदान करने वाला होगा।